Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஓமத்தை டைரக்ட் ஃபயர்ல எரிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க பாத்துறலாம். உங்க ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு கோகனட் ஷெல் எடுத்துர்க்கேன். இதோட இன்னர் and outer portion ரெண்டையுமே நல்லா க்ளீன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இத டைரக்ட் ஃபயர்ல வச்சிருங்க. ஃப்ளேம் கடைசி வரைக்கும் மீடியம்லயே வச்சுக்கோங்க. இந்த கோகனட் ஷெல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. நல்ல குட் குவாலிட்டி ஆஃப் ஓமம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். இந்த கோகனட் ஷெல்லை டைரக்ட் ஃபயரில் நம்ம பர்ன் பண்ணும்போது இந்த ஓமமும் சேர்ந்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும். இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பல்மரி டிசீஸ் இருக்குன்னா இதை ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ரூமில் வந்து ஃபயர் அலாம் இருக்குனாலும் இதை ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஓமம்க்கு அலர்ஜிக்னாலும் இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த 3மே இல்லைங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கோகனட் ஷெல்லை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா டைரக்ட் ஃபயரில் பர்ன் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்மோக் வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த ஸ்மோக் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ரூம்லேயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஒரு 8 மணி நேரம் லாஸ்ட் பண்ணும். இந்த ஸ்மோக் வந்து பக்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ்க்கு ஒரு நேச்சுரல் ரெப்பலண்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட சுகர் லெவல்ஸை லோவர் பண்ணும். இது உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா ஆங்ஸைட்டியும் இது ரெடியூஸ் பண்ணும். இந்த ஓமம் ஸ்மோக்கை நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இது உங்களோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பாடியும் பியூரிஃபை பண்ணும். இந்த ஓமம் ஸ்மோக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் ஸ்ப்ரெட்லாம் நேச்சுரலாக வந்து அழிச்சிடும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஓமம் பர்னிங்கில். ஸோ கண்டிப்பாக இந்த ஓமம் பர்னிங் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.